ஒரு காலத்துல நடந்த விஷயம் இது. ஒரு துணி துவைக்கிறவன் இருந்தான். அவனோட பேரு மட்டு. அந்த துணி துவைக்கிறவன் ரொம்ப நல்லவன். அவன் துணியை துவைப்பான், இஸ்திரி பண்ணுவான், அப்புறம் தன்னோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சரியான நேரத்துக்கு துணிகளை ரிட்டர்ன் பண்ணிடுவான். எனக்கு துணி துவைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஜனங்க எல்லாரும் என்கிட்ட கொண்டு வருவாங்க அழுக்கான நாத்தம் அடிக்கிற துணி. ஆனா நான் அதை அவங்களுக்கு அழகா துவைச்சி மனமனமா கொடுப்பேன். அதுக்கப்புறம் அது மறுபடியும் போடுறதுக்கு தயாரா இருக்கும். இது மேஜிக் மாதிரி இருக்குல்ல கோகோ? மட்டுவோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு கவலை இருந்தது. அப்புறம் மட்டு எப்பயும் போலவே தன்னோட வேலைய ஆரம்பிச்சான். இதே மாதிரி அடுத்த நாள் மட்டு துணிகளை எடுத்துக்கிட்டு மஸ்த் பெஹல்வான் காலனிக்கு போனப்போ, அட இங்க பாருங்க, மட்டு வந்துட்டா. மட்டு, என்னுடைய குர்தா எடுத்துட்டு வந்தல? அப்புறம் என்னோடது? ஆமா சார். நல்லது நல்லது மட்டு, ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நல்ல மனமும் வருதே. சரிங்க சார், அப்படின்னா நான் கிளம்புறேன். அட இருப்பா, எதுக்கு இவ்வளோ அவசரம்? ஆமாப்பா, கொஞ்ச நேரம் எங்க கூடவும் இருக்கலாம்ல. நீ பார்க்க எவ்வளோ ஒல்லியா இருக்க பாரு. கொஞ்சம் நீயும் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணுப்பா. ஆமா உண்மைதான். போய் அந்த டம்பல் சைடு. இல்ல சார், எனக்கு வேலை இருக்கு. முடியாதுன்னு சொல்ல உனக்கு எவ்வளோ திமிருடா? வந்து தூக்குடா. இல்ல சார், முடியாது சார். என்னடா, உன்னால இது தூக்கி சுத்த முடியுமா? இல்ல சார், அது ரொம்ப வெயிட்டா இருக்கும்ல. என்ன சொன்ன நீ? இல்ல சார். சரி சார். அட கடவுளே, என்னால இதை செய்ய முடியாது சார். என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் இங்கிருந்து கிளம்புறேன். இந்த பயிலுவானுங்கெல்லாம் ஏன் இப்படி கெட்டவங்களா இருக்காங்க? எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீணா போனவனுங்க, ரொம்ப கெட்டவனுங்க அவங்க. பண்ணி நாய் பிசாசு மாதிரி. கோகோ, உனக்கு தெரியுதா, ரொம்ப நேரமாயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வீட்டுக்கு போக கொஞ்சமும் விருப்பமே இல்லை. அட அது என்ன, நான் அந்த மரத்தில் ஏதோ ஒன்று பார்த்தேன். அட அங்கே என்ன நடக்குது? கோகோ வா, அங்கே போய் என்னன்னு பார்க்கலாம். ஓ குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கே. ஆமாம், இந்த சத்தம் வேற எங்கிருந்து வந்துக்கிட்டு இருக்கு? பூ பூ பூ. ஏண்டா சின்ன பையன், எங்க வழியில குறுக்க வரதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? உன்னை நாங்க பச்சையாவே கடிச்சு தின்னுடுவோம். ஆனா இவனை பார்க்க ரொம்ப பாவமா தெரியறானே. தெரியறான் தானே? கொஞ்சம் நீங்க பாருங்க. ஓடு கோகோ ஓடு, இல்லைன்னா இன்னைக்கு நாம அவ்வளோதான். நண்பர்களே, வாங்க. அப்பதான் இன்னைக்கு நாம கொஞ்சமாவது சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியும். அட இந்த வீடு எவ்வளோ அழகா இருக்கு. டேய் அங்கே பாருங்கடா, அந்த துணிமணி கூட. நாம எல்லாரும் கொஞ்ச நேரம் செம்மையா என்ஜாய் பண்ணலாம்ல. அட இங்க பாருப்பா, அது தண்ணி டேங்க் தானே. அதுக்கு அடியில போய் நான் தண்ணிக்குள்ள புயலை உருவாக்க போறேன். வேண்டாம் பேய். அட போங்க இங்கிருந்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட நாங்க எதுக்காகடா இங்கிருந்து போகணும்? ஆமா, பயன்படுத்துறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க பார், ஒரே ஒரு காரணம் சொல்லு, எதுக்காக நாங்க உன்னை தனியா விடணும்? ப்ளீஸ் விட்டுடுங்க என்ன. அதுதான்டா, ஏன்னு சொல்லு. நீ எங்களுக்காக ஏதாவது செய்வியா? நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நான் தான் சாதாரணமான வேலை செய்கிற ஒரு டோபி தானே.
அப்படின்னா சரி நண்பர்களே, ரெடியா இருங்க. அவனை கடிச்சு திங்கிறதுக்கு. இல்ல 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 இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். நான் உங்களுக்கு ஏதாவது செய்யற. என்ன பண்ணுவ? நான் உங்களுடைய துணியை துவைச்சு கொடுக்குறேன். என்னது, எங்க துணிங்களையா? இதுல என்னடா குறைச்சல் இருக்கு? பார்க்க இதெல்லாம் நல்லா தானே இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஜனங்க எல்லாரும் சொல்லுவாங்க உலகத்திலேயே ரொம்ப நல்ல டோபி நான் தான். ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். சரி சரி சரி, வாங்க நண்பர்களே, இவன்கிட்ட நாம நம்மளுடைய துணியை கழட்டி கொடுக்கலாம். மூஞ்ச அந்த பக்கம் திருப்புடா முட்டாள் மனிதனே. இதுக்கு முன்னாடி துணி போடுறத பேய நீ பார்த்ததே கிடையாதா? இந்தா எடுத்துக்கோ. ரொம்ப நேரம் எங்களை நீ காக்க வைக்க கூடாது. இந்தாங்க எடுத்துக்கோங்க பேய் நண்பர்களே. அடடா, உண்மையிலேயே நீ ஒரு மேஜிக் மேன் தான். நாங்க நிலாவை விட பாக்குறதுக்கு ரொம்பவே ஜொலி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, நீ சொல்றது கூட உண்மைதான். எங்களுடைய வெள்ளை நிறம் குறைஞ்சு போச்சு. அதனால ஜனங்க சில நேரத்தில் நம்மள பார்த்து பயப்படக்கூட மாட்டாங்க. இத பார்த்து 300 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரி நண்பா, நாங்க எல்லாரும் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இதுக்கப்புறம் உன்னை கண்டிப்பா பயப்படுத்த மாட்டோம். நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்க. அப்புறம் உனக்கு ஏதாவது தேவைன்னா எங்க கிட்ட கேளு. எதுவா இருந்தாலும் சரி கொடுக்குறோம். ஆமா ஆமா, ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, பேய்ங்களுக்கு எதுவும் முடியாது அப்படின்னு கிடையாது. நன்றி, ஆனா எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க இங்கிருந்து போயிடுங்க ப்ளீஸ். சரி சரி, ஓகே ஓகே, குட் பை அன்பான டோபி. என்ன ஆச்சு கோகோ? என்ன சொல்ற? ஆமா ஆமால. சரி சரி ஓகே. நண்பர்களே, பூத நண்பர்களே, ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக நில்லுங்க. என்ன விஷயம் நண்பா, சொல்லு. ஒன்னே ஒன்று இருக்கு நீங்க எனக்கு உதவி செய்யறதுக்கு. அது என்ன? இங்க பக்கத்துல பைல்வான் காலனின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மட்டு துணிகளை எடுத்துக்கிட்டு மஸ்ட் பெஹல்வான் காலனிக்கு போனப்போ, அட இங்க பாருங்கடா, டோபி வந்திருக்கா. வாப்பா வா, என்ன என்ஜாய் பண்ணலாமா? உங்களுடைய துணியை எடுத்துட்டு வந்திருக்க சார். நல்லா துவைச்சிருக்கியா? ஆமா, எப்போ மாதிரியே. அட இன்னைக்கு பரவாயில்லையே, இவன் பதிலெல்லாம் கொடுக்குறா. கொஞ்சம் வாய் வந்திருக்கு போல இவனுக்கு. ஆனா இவனால இந்த டம்பல்ஸை தூக்க முடியுமா? ஏன்னா நேத்து தான் இவனால அதை தூக்க முடியலையே. ஆனா இன்னைக்கு இந்த வெயிட்டை நான் வேணும்னா உங்களுக்காக தூக்கி காட்டவா? தூக்கு தூக்கு, தூக்கி காட்டு. எப்படி? இதை நீ எப்படி பண்ண? இதை எங்களாலேயே தூக்க முடியாதே. வேணும்னா நான் அந்த கரலாக்கட்டையையோ தூக்கி சுத்தவா? ஆனா எப்படி எப்படி எப்படி? அட, இதை இவன் ஹெலிகாப்டர் காட்டி வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கானே. அப்படின்னா இவனாலேயே இது இப்படி சுத்த முடியுதுன்னா என்னால் ஏன் முடியாது? அட, இந்த வெயிட்டை என்னாலேயே தூக்கி சாதாரணமாக சுத்த முடியும்டா. அட அட, என்ன இது? எப்படி இது இவ்வளோ வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு? என்ன நடக்குது? வேணாம் வேணாம், ஐயையோ ஐயையோ, என்னால் முடியல, என்னை விட்டுருங்க. இந்த வெயிட்டை என்னால் கூட தான் சாதாரணமாக தூக்க முடியும். ஐயையோ, இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன். இவ்வளோ வெயிட்டை என்னால் தூக்கி சுமக்க முடியலையே. தூக்கும் போது ஒன்றும் புரியலையே. இப்படி சுமக்கும் போது ரொம்ப பாரமாக இருக்கு. ஐயையோ, என்னால் முடியல, என்னை காப்பாத்துங்க. அட நிறுத்துங்கப்பா, இனிமே அவனுக்கு நாம எந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அவன் நம்மளை விட ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிற. ஆமா, ரொம்ப பலசாலியும் கூட. அவன்கிட்ட தயவு செஞ்சு யாருமே மோதாதீங்க. மொத்தத்துல இப்படி மட்டும் அவனோட புது பேய் நண்பர்களோட சேர்ந்து அந்த முரட்டுத்தனமான ஆளுங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தான். இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் உலகத்திலேயே சந்தோஷமான துணி துவைக்கிறவனா இருந்தான். இதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை தீர்த்து வைக்க அவனோட பேய் நண்பர்கள் இருக்காங்க.